எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்து இருக்காதப்பா. எதிர்பார்க்கிற எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருமா? எதிர்பார்த்திருந்து அது உனக்கு கிடைக்கலன்னா உன் மனசு சோர்ந்து போயிடும். 10-15 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க, நடக்கவே இல்லை அந்த விஷயம். அதை நீ விட்டுடு. அது என்ன உனக்கு என்ன இப்ப மறுபடியும் நடக்கவா போகுது? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இணையதள மொழியாக இந்நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வேத வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாம எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவுகள், நாம இந்த காரியங்கள் தான் நம்மளுக்கு நடக்கணும், இந்த காரியங்கள்ல நம்மளுக்கு ஏற்றபடி நாம விரும்பக்கூடிய ஒரு முடிவு தான் நடைபெற வேணும் அப்படின்னு நம்ம எதை தீர்மானித்திருக்கிறோமோ அவைகளை நடத்தி கொடுக்கும்படியா, நாம் என்ன நினைத்திருக்கிறோமோ அதை செஞ்சு முடிக்கும்படியா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தின் பேரில் அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார் அப்படின்றத நாம இந்த வார்த்தையில பார்க்க முடியுது. அதாவது நம்ம பார்க்கும்போது நாம வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இந்நாள்ல நாம படித்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம், நாம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்முடைய மைண்டை, நம்முடைய சிந்தையை செட் பண்ணி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம். எப்படின்னா, இந்த ஒரு போட்டியில நான் கண்டிப்பா வெற்றி பெற போறேன், அந்த போட்டிக்காக நான் பயிற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு தொழில்ல, இந்த நாள்ல இந்த தொழில்ல இந்த வேலையில நான் செய்யக்கூடிய காரியம் இப்படிப்பட்டதான ஒரு லாபத்தை ஈட்டு கொடுக்கும், இல்லைன்னா என்னுடைய வேலையில இப்படிப்பட்டதான ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி எதை நாம குறிக்கோளா வச்சு செயல்படுறோமோ, ஊழியக்காரங்களா இருக்கிறோம்னா நான் என்னுடைய ஊழியத்தை இந்த வகையில விரிவடைய செய்யணும், ஆண்டவருக்காக நான் இன்னும் அதிகமா எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்க மைண்டை ஆண்டவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அது மட்டும் அல்லாம அவைகளை கொடுக்கும்படியா உங்க பேர்ல அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை அவர் அறிந்திருக்கிறேன், அது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அதை மறந்து போல அப்படின்றத அவர் சொல்றவரா இருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எப்படிப்பட்டவைகள் நாம பார்க்கும்போது அது நன்மைக்கான நினைவுகள், தீமைக்கானதல்ல அப்படின்றத நாம பார்த்திருக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதிர்பார்ப்புன்றது மிக அவசியமா இருக்குது. யாருமே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, நீ பெருசா எதிர்பார்க்காதப்பா, ஏன்னா எதிர்பார்த்து ஒருவேளை நீ ஏமாந்து போயிட்டனா அது உனக்கு ரொம்ப ஒரு பெரிய மனதுல பாரத்தை கொடுத்துரும், உனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ற அநேகரை நாம பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்குமே வெயிட் பண்றது மிகவும் அவசியமா இருக்குது. கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெயிட் பண்றதுன்றது ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு. ஒரு வளர்ச்சிக்கு நாம எடுத்துக்கணும், ஒரு சக்சஸ் அடையறதுக்கு நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சக்சஸ் ஒரு குறிக்கோளா வச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருத்தலினுடைய நேரம்ன்றது அது ஒரு தவிர்க்க முடியாததா இருக்கு. இப்போ ஒரு பழத்தை நாம புசிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு சின்ன ஒரு விதைய போட்ட உடனே அதுல இருந்து பழமோ கனியோ நம்மளுக்கு வந்துடாது. நம்ம என்ன செய்யணும்? முதலாவது அந்த விதையை, அந்த நிலத்தை பண்படுத்தணும், அந்த விதையை அந்த மண்ணில் போடணும், பிறகு அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கணும், அது செடியா வளரணும், அது மரமா வேரூன்றணும், அதுக்கப்புறம் அது பூ பூக்கணும், காய் காய்க்கணும், அதுக்கப்புறம் கனி இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு கனி கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நாம அதுக்காக காத்திருக்கிறோமா? இல்லைன்னா நான் வச்சேன், செடி வச்சேன், அந்த விதைய போட்டேன், அது 10 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இல்லை 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கலங்க, அதனால எனக்கு மன சோர்வா இருக்கு, இந்த செடியை நான் பார்க்க போறது இல்லை, நான் விட்டுட்டு போயிட்டேன், நான் பராமரிக்க மாட்டேன் அப்படின்னு நாம சொல்றவங்களா இருப்போமா? இப்போ ஒரு ஏசி எடுத்துப்போமே, இந்த ரூம்ல ஏசி இருக்குது, இதை நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஆன் பண்ண அந்த ஒரே நிமிஷத்துல அந்த குளிர்ச்சி அது வந்துட போறது இல்லை. இப்ப அந்த ஏசியோட அந்த குளிர்ச்சி வரணும்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஆன் பண்ணி அங்க வச்சிருக்கணும். அப்போதான் அந்த ஒரு கூலிங்காக, அந்த குளிர்ச்சிக்காக நாங்க வெயிட் பண்ணும் ஒரு 5-10 நிமிஷம். அப்படி இருக்கும் பொழுதுதான் எனக்கு அதனுடைய பிரதிபலன், அந்த பலனை நான் அடையணும்னா அந்த 5-10 நிமிஷம் நான் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 5-10 வருஷங்களா இருக்கலாம், இல்ல 5-10 நிமிஷமா இருக்கலாம்.
அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய தேவன் சொல்றது என்னன்னா, உன்னுடைய முடிவு. ஒவ்வொருத்தருக்கான ஓட்டம் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கான குறிக்கோள், ஒவ்வொருத்தருக்கான திட்டங்கள், ஒவ்வொருத்தருக்கான ஆசைகள், நம்முடைய குறிக்கோள் எல்லாமே ஒவ்வொருத்தர் சார்ந்து அது வேறுபட்டதா இருக்குது. அதன் காலத்துல அதனை செய்யறதுக்கு ஆண்டவர், நீங்க என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்களோ, நீங்க என்ன குறிக்கோளை வைத்திருக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கிறதுக்கு அவர் நினைவுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நாம இங்க பார்க்க முடியுது. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இந்த வார்த்தையில நாம பார்க்கும்போது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆமாங்க, கண்டிப்பா நெடுங்காலமா காத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு இருதயத்தை இழைக்கதான் பண்ணும். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு அப்படின்னா, ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதே சம்பளத்துல இருக்கிறாரு, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. ஊழியக்காரங்களை எடுத்து பார்த்துக்கணும்னா, ஒரு சபையில இருக்கிறாங்க, நானும் 2 வருஷம் ஆச்சுங்க, இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 பேர் வராங்க, 15 பேர் வராங்க, அதுக்கு மேல யாருமே வர்றதில்லை அப்படின்ற மாதிரி காரியங்கள் கண்டிப்பா என்ன செய்யும்? மனதை இலைப்படையதான் செய்யும். இப்ப திருமணமான தம்பதிகளை நாம பார்க்கும்போது, அநேக வருஷங்கள் 10-15 வருஷங்கள் கூட குழந்தை இல்லாதவங்களை நாம பார்க்க முடியும். அந்த நேரத்துல அவங்களுடைய இருதயத்தை நாம பார்க்கும்போது அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா இலைக்க பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவருடைய காத்திருத்தல் எப்படின்னா, ஒரு சாதாரண 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லை, 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, அது அதை விட அதிகமானதா இருக்கும் பொழுது எப்படி ஆகுது? இருதயம் இலைப்படையுது அப்படின்றத நாம பார்க்க முடியுது. இங்க 2வது பகுதியை பார்க்கிறோம், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இப்போ ஒரு பாலைவனத்துல நடந்து போறவங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ஒரு பாலைவனத்துல நடந்து போறவங்களை நாம நோக்கி பார்க்கலாம். எப்படின்னா, அவங்க அநேக கிலோமீட்டர் என்ன பண்ணணும், தண்ணியே இல்லாம அந்த இடத்துல அவங்க நடந்து போயிட்டு கொள்ளவரா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு இலக்குல தண்ணி கிடைக்க போகுது அப்படின்னு தெரியும். ஆனா அதனுடைய தூரம், அதனுடைய பிரயாசம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம நின்றுடலாமா, வேற எதனா ஒரு உதவியை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சோர்வடையும் போது என்ன ஆகும்? ஒருவேளை தண்ணி கிடைக்காம அந்த இடத்திலே அவங்க மரித்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தண்ணி கிடைக்கும், கண்டிப்பா நான் அந்த தண்ணியை குடிக்க போறேன், என்னுடைய உயிரை நான் காப்பாத்திக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பா அவங்களுடைய இலக்கை நோக்கி அது நகர்த்தி கொண்டு போகும். கண்டிப்பா அவர்களுக்கு அந்த தண்ணின்றது கிடைக்கதான் செய்யும். அதே போலதான் இந்த காலத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நாம பயிற்சி செய்யறவங்களா இருக்கணும். அதாவது ஒரு வெற்றியை நாம நோக்கி காத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிக பயிற்சி செய்யறவங்களா இருக்க வேணும். ஒரு விளையாட்டு வீரன் எடுத்துப்போம், அவனுக்கு அந்த ஒரு விளையாட்டுல ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? இரவும் பகலுமா அதையே அவன் யோசித்து கொண்டு இருக்கிறவனா இருக்கணும். அதற்கான பயிற்சியை அவன் மேற்கொள்றவனா இருக்கணும். எடுத்த உடனேயே அவனால் அந்த வெற்றியை அடைய முடியாது. ஒரு நீச்சல் வீரனா இருக்கிறான்னா முதல்ல அவன் தண்ணியில நீந்தறதுக்கு அவன் கத்துக்கணும். அதுக்கப்புறமா நீண்ட தூரம் அவன் நீந்த பழகணும். அதுக்கப்புறம் நாம பார்க்கும்போது அவன் குறைஞ்ச நேரத்துல அந்த நீண்ட தூரத்தை அவன் கடக்கிறதுக்கு பழகணும். அதுக்கப்புறமா அநேகரோட கூட அவன் போட்டி போடணும். போட்டிகள்ல அவன் தோல்வி அடையணும். அந்த தோல்வி ஒவ்வொன்றா குறைஞ்சு 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 அவன் அந்த வெற்றியை அடையணும். இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கும்னா நெடுங்காலமா இருக்கும். அது அநேகருக்கு என்ன சொல்லலாம், எதுக்கு நம்ம இவ்வளவு போட்டி போடணும், எதுக்கு நாம காத்திருக்கிறோம், நம்ம இத்தனை வருஷமா இதே இடத்துல ஊழியம் செய்யறோம், நம்மளுக்கு அவ்வளவான ஆத்மாக்கள் வரல, ஊழியம் வளர்ச்சி அடையல. இதே கம்பெனில நான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி சேர்ந்தவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. 10 வருஷம் தாண்டிட்டோங்க, 12 வருஷம் தாண்டிடுச்சு, ஆனாலும் இன்னும் கூட நம்மளுக்கு குழந்தை பிறக்கல. நம்ம இதை கைவிட்டுடுவோம், நாம இதை நிறுத்திடுவோம். எதுக்கு நம்ம எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல விடும்பொழுது கண்டிப்பா அது ஏமாற்றத்தை தான் தரக்கூடியதா இருக்கும். எப்பொழுதும் இருதயத்தை இலைப்படைய வைக்காம நம்முடைய இலக்குல தேவன் மீது நாம சிந்தையை கொண்டு நம்மளோட மைண்ட் செட்டை நாம நடக்கும், நாம நிறைவேறும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல வைக்கும் போது மட்டும்தான் நமக்கு நாம எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த முடிவு கிடைக்கும். இந்த பீரியட்லாம் கண்டிப்பா கஷ்டமான காலம் தாங்க. இவ்வளவு வெயிட் பண்ணி இருக்கிறது, எந்த விதமான பிரதிபலனும் கிடைக்கல அப்படின்றதுலாம் கண்டிப்பா கஷ்டமான காலம் தான். ஆனா
விரும்பினது வரும்பொழுது, பாலைவனத்துல நடந்து போறவனுக்கு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது, விளையாட்டு வீரன் அந்த வெற்றியினுடைய பதக்கத்தை அவன் கையில வாங்கும் பொழுது, ஊழியம் செய்யறவங்க அநேக மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் அது என்னவாகும், மறைஞ்சு போறதா இருக்கும். தோல்விகள் சில நேரத்துல, அநேக நேரத்துல நம்ம துவண்டு போக செய்யறதா தான் இருக்கும். ஆனா அந்த தோல்வியை நாம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். ஃபெயிலியரை ஒரு நல்ல ஃபியூவலா எடுத்துக்கணும். எப்படின்னா, நாம தோத்துட்டோம் அப்படின்னும் போது நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளால இந்த காரியம் முடியாது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலங்க. தோல்வி அடையும் பொழுது நாம இன்னும் பயிற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த காரியத்துக்காக நாம காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வெற்றியை நாம அடையணும், அந்த இலக்கை நாம நெருங்கணும் அப்படின்னா நமக்கு பயிற்சி இன்னும் அதிகமா வேணும். தேவனிடத்துல இன்னும் அதிகமா நாம காத்திருக்கணும், அதற்காக நாம உழைக்கணும். அதுக்கப்புறமா போன வாட்டி அந்த தோல்வியில அடைஞ்சதை விட ஒரு பெஸ்டான விஷயத்த நாம செய்வோம் அப்படின்றதான ஒரு தாட், அந்த சிந்தை நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கு. எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு குழந்தைய சொல்றேன். ஒரு குழந்தைய நம்ம சொல்லுவோம், இடுப்பை நேரா வச்சுக்கணும்பா, கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும், இதுதான் பிரேக்கு, உழுற மாதிரி வரும்போது காலை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயம்லாம் நம்ம சொல்றதா இருக்கலாம். ஆனா சைக்கிள் ஓட்ட போடுறது அந்த குழந்தை தான். எடுத்த உடனே ஓட்டிட்டு போய் அந்த குழந்தை அப்படியே சக்சஸா ஓட்டி நேரா போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிச்சுலாம் வந்துடுறாரு. கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கீழே விழும். அப்ப கீழே விழும்போது என்ன ஆகும், காயம் ஆகும், மண்ணு படியும், ரத்தம் வரும். அதை பார்த்து நம்ம யாருன்னா நீங்க சொல்லியிருக்கலாமா, நீ வேலைக்கே ஆக மாட்டேன், சைக்கிளே ஓட்டாத, செத்தே போயிடு, உன் சைக்கிள் ஓட்டுறது உனக்கு வாழ்க்கையில வராது அப்படின்னு எனக்கு யாருன்னா சொல்லியிருக்கிறோமா? இல்லை நம்மளுக்கு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? அந்த குழந்தைய தூக்கி மண்ணை தட்டி அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை சின்ன மருந்தோ போட்டுட்டு, இப்படிதான்ப்பா இருக்கும், இந்த மிஸ்டேக் நீ பண்ணிட்ட, அடுத்த வாட்டி இதை நீ செய்யாம இருந்தா பழகிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் விழதான் செய்யும். ஆனா விழுந்து விழுந்து அந்த குழந்தை என்ன பண்ணும், நல்ல விதமா அந்த சைக்கிளை இயக்குறதுக்கு அது பழகிக்கும். நம்ம பெரியவங்களா இருக்கிறோம், அநேகர் நம்ம இன்னாலும் கூட பைக்ல ஓட்டும் போது விழுறவங்களா இருக்கிறோம். விழுந்ததால நம்ம அந்த வண்டி ஓட்டுறதை விட்டுட்டோமா? இல்ல. இன்னும் சிறப்பா எப்படி ஓட்ட முடியும், விழாம எப்படி ஓட்டிட முடியும், விழாம ஓட்ட கத்துக்கிட்டோம், இன்னும் நேர்த்தியா எப்படி அதை செலுத்தலாம் அப்படின்றது தானே நம்மளுடைய சிந்தையில இருக்கு. அதே மாதிரி தாங்க நாம வைத்திருக்கக்கூடிய கனவு, நம்மளுக்கான இலக்கு, நம்ம செய்யக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட், நாம எதை மைண்ட் செட்டை நாம செட் பண்ணி வைக்கிறோமோ கண்டிப்பா அதை நாம அடையக்கூடியவர்களாக தான் இருப்போம். அதை ஆண்டவர் நம்மளுக்கு தரதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளுக்கு தோல்வியை தரத்துக்கு அவர் விரும்புறது இல்லைங்க. நம்ம கீழே விழணும் அப்படின்றது அவருடைய ஒரு இலக்கு இல்லைங்க. நாம பெருசா சாதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்முடைய எதிரி அவர் இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை தோல்வியில கடந்து போறதுக்கு மட்டும் அவர் கண்டிப்பா, நம்முடைய வாழ்க்கை தோல்வியில கடந்து போறதுக்கு அவர் என்னைக்குமே விட மாட்டார். ஏன்னா வாக்கு தந்தவர், வாக்குரைத்தவர் அதை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு என்ன, இங்க என்ன கொடுத்திருக்கிறாரு, நீ எதிர்பார்த்து இருக்கிற முடிவு, தம்பி நீ என்னவா நினைக்கிறியோ, தங்கச்சி நீ என்னவா ஆக நினைக்கிறியோ, ஐயா நீங்க என்னவா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ, எதா நீங்க மாறணும்னு விரும்பி கொண்டு இருக்கிறீங்களோ, எதை நீங்க சாதிக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதை நான் கொடுக்கறதுக்கு உங்க பேர்ல நானு நினைவா இருக்கிறேன். நீங்க என்ன யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்றத நான் அறிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் தெரிந்தவனாக இருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவைகள் தீமைக்கானதா இல்ல, நன்மைக்கு ஏதுவானதாகவே நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவன் உங்களுடைய இந்த நாள்ல பார்த்து கொண்டிருக்கிற இருதயத்துல எதை நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, எதை சாதிக்கணும் நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களோ, அவைகளை செய்யறதுக்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடும் கூட அதிகமாக பேசுவாராக. வெற்றியானது தேவன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வந்து சேரும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் சந்திப்போம்.